ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 689 ஆரம்பிக்கிறது. மாதவீய சங்கர விஜயம் என்பதில் இப்படி சொல்லி தொடர்ந்து பரமேஸ்வரன் அவர்களுக்கு பரமானுகிரகம் பண்ணியதையும் சொல்லியிருக்கிறது. தாமாகவே அவர் லோகரக்ஷார்த்தம் அவதாரம் பண்ண எண்ணி இவர்கள் பெட்டிஷன் கொடுக்க வருவார்களா என்று தானே தவித்து கொண்டிருந்தார். அதனால் உடனே உங்களுடைய மனோரதத்தை அப்படியே பூர்த்தி பண்ணுகிறேன். நானே மனுஷ ஜென்மாவை மேற்கொண்டு துஷ்டாச்சாரங்களை அழித்து தர்ம சம்ஸ்தாபனம் செய்கிறேன். முக்கியமாக பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணி அதன் மூலம் வேதத்தின் பரமதாத்பரியத்தை நிச்சயப்படுத்தி தர்ம சம்ஸ்தாபனத்தை பண்ணப் போகிறேன். எல்லாம் ஒரே பிரம்மம்தான் என்ற சத்தியம் மறந்து போய் ஜீவர்களை பிரம்மத்திலிருந்து பேதப்படுத்துவது தான் அத்தனை அனர்த்தத்துக்கும் அஜானத்துக்கும் மூலமாயிருப்பது. மாயையின் மோகன சக்தியாலே ஜீவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு இந்த பேதம் என்கிற துவைதம் என்கிற இருட்டில் மூழ்கியிருக்கிறார்கள். நான் சங்கரர் என்ற பெயரோடு யதீந்திரராக பூலோகத்தில் அவதாரம் செய்து ஆத்மஞானம் என்ற சூரிய பிரகாசத்தால் அந்த இருட்டை அகற்றுவேன். 4 சிஷ்யர்களோடு கூடி இந்த காரியத்தை நிறைவேற்றுவேன். இதுவரை அவதாரங்கள் செய்த மகாவிஷ்ணுவுக்கு அவருடைய சதுர்புஜங்கள் எப்படி அங்கமோ அதுபோல எனக்கு இந்த 4 சிஷ்யர்களும் என்று சம்புமூர்த்தி கடகடவென்று ஒரே வரமாக வர்ஷித்து விட்டார். இத்யுத்போ பரதான் தேவான் உவாச கிரிஜா பிரியா இத்யுக்தவோ பரதான் தேவான் உவாச கிரிஜா பிரியா. தேவர்கள் தாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லி முடித்ததும் கிரிஜா பிரியர் அவர்களிடம் பேசலானார் என்று இந்த வரப்பிரதானத்தை ஆரம்பித்திருக்கிறது. கிரிஜா பிரியக அதாவது அம்பாளின் காந்தனாக இருப்பவர் என்று சுவாமியை குறிப்பிட்டதால் அவளுடைய கருணை அல்லது அவளாகிய கருணை தூண்டியே அவர் வரம் தந்தது. பார்த்தால் ஏகாங்கியான தட்சிணாமூர்த்தியாக இருந்தாலும் அப்பொழுதும் அம்பாள் அவருக்குள் இருந்து கொண்டுதான் இருந்தாள். 2 பேரும் சேர்ந்தே ஆச்சாரியாளாக அவதாரம் பண்ணினது என்று இத்தனை உள்ளர்த்தங்களையும் வைத்து சொன்னதாக ஏற்படுகிறது. சுவாமி சொன்னது, மனோரதம் பூரயிஷ்யே மானுஷம் அவலம்பயவ துஷ்டாச்சார விநாசாய தர்ம சம்ஸ்தாபனாய பாஷ்யம் குர்வன் பிரம்மசூத்திர தாத்பர்யார்த்த விநிர்ணயம் மோகன பிரகிருதி துவைத பாந்தம் அத்தியாத்ம பானுபிஹி சதுர்பிஹி சகிதஹ சிஷ்யைஹி சதுரைர் ஹரிவத் புஜைஹி யதீந்திர சங்கரோ நாம்னா பவிஷ்யாமி மஹீதலே. தேவர்கள் வருவதற்கு முந்தையே அவதார டீட்டெயில் எல்லாம் சுவாமியே ஜாடா பிளான் பண்ணிவிட்டார் என்று தெரிகிறது. சங்கரர் என்ற பெயர் வைத்துக்கொள்வது கூட சுவாமியே பண்ணிவிட்ட சங்கல்பம்தான். அந்த நாம மகிமையை ஜாஸ்தியாக்க இதுவும் ஒன்று. இது சந்நியாசவதாரமாக இருக்க வேண்டும் என்றும் அவரே தீர்மானித்து விட்டதை யதீந்திர என்பது காட்டுகிறது. யதீந்திரர் என்றால் யதிசிரேஷ்டர், யதி என்றால் சந்நியாசி. யம யத என்ற ஒரே தாதுவின் அடியாக பிறந்த 2 வார்த்தைகள் உண்டு. இரண்டும் அடக்கி வைப்பதையே குறிப்பதாகும். கொட்டமடிக்கிற ஜீவனை அடக்கி பிடித்து அழைத்து கொண்டு போய் தண்டிப்பதிலேயே யமன் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. ஜீவன் கொட்டமடிப்பதற்கு காரணம் இந்திரியங்களும் மனசும். இவற்றை அடக்கியவன்தான் சந்நியாசி. அதனால் அவனும் யமன்தான். ஆனாலும் வெளியில் இன்னொரு ஆசாமியாக இருந்து கொண்டு தற்காலிகமாக மட்டும் கொடூரமான முறையில் அடக்கி வைப்பவனை யமன் என்று சொல்வதால் தன்னைத்தானே சாத்வீகமான முறையில் ஞானானுபவத்தால் நிரந்தரமாக அடக்கி கொண்டிருப்பவனையும் அப்படி சொல்லக்கூடாது என்று முதலில் போட்டு நைஸ் பண்ணி சம்யமி என்றே சந்நியாசிகளை சொல்வது வழக்கம். அல்லது இதே இந்திரிய நிகிரகங்களை தெரிவிக்கும் யதி என்ற வார்த்தையால் குறிப்பிடுவது. யதிகளில் சிரேஷ்டரான யதீந்திரராக சங்கராவதாரம் பண்ணுவதென்று தீர்மானித்த போதே ஈஸ்வரன் அந்த அவதாரத்தினுடைய தலை சிறந்த பணியாக மேக்னம் ஓப்பஸாக சூத்திர பாஷ்யம் எழுதுவதென்று கூட முடிவு பண்ணியிருக்கிறான். பாஷ்யம் குர்வன் பிரம்மசூத்திரா என்று இதைத்தான் தெரிவித்தது. தேவர்களின் அவதாரம். கருணாமூர்த்தியான ஈஸ்வரன் துர்பலர்களாக கஷ்டப்பட்டு கொண்டு தன்னிடம் முறையிட்டு கொண்ட தேவர்களுக்கும் அவதார காலத்தில் அவதாரத்துக்கு சகாயம் செய்யும் பாக்கியத்தை கொடுக்க நினைத்தான். அதாவது வாஸ்தவத்தில் துர்பலர்களாகி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அவர்களுடைய பலத்தை பெற்றே தான் அவதார காரியத்தை சாதித்த மாதிரி விளையாடி அவர்களை உசத்தி வைத்து உற்சாகப்படுத்த நினைத்தான்.
திரிபுர சம்ஹார காலத்தில் சகல தேவர்களுக்கும் தேவர்களும் சுவாமிக்கு சகாயம் செய்ய எண்ணி ஒவ்வொரு உபகரணமாக வந்தார்கள். கடைசியில் அந்த உபகரணம் எதையுமே அவர் பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் சும்மா ஒரு சிரிப்பு சிரித்தார். அந்த சிரிப்பே நெருப்பாகி திரிபுராசுரர்களை பஸ்மமாக்கி விட்டது. அப்படி விளையாடியவர் இப்பொழுது இப்படி விளையாட நினைத்தார். ஆச்சாரியாளின் அவதார நாடகத்தில் தேவர்களுக்கும் ஈஸ்வரன் இம்மாதிரி வேஷங்களை கொடுத்தார் என்று சில சங்கர விஜயங்களில் இருக்கிறது. ராமர் முதலான விஷ்ணு அவதாரங்களிலும் இப்படி தேவர்களுடன் அவதரித்ததாக இருக்கிறது. முக்கியமாக 4 சிஷ்யர்களோடு அவதரிப்பேன் என்று சொன்னார் அல்லவா, அவர்களில் பத்மபாதர் மகாவிஷ்ணுவின் அம்சமாக அவதரித்தவர். அஸ்தாமலகர் வாயு, தோடகர் அக்னி, சுரேஸ்வராச்சாரியால் பிரம்மாவோடு கூடிய சரஸ்வதியும் அவதாரம் பண்ணினாள். ஏன் என்ற விஷயத்துக்கு அப்புறம் வருகிறேன். இந்த அவதாரத்தில் அவளுக்கு சரசவாணி என்று பெயர். சுப்பிரமணிய சுவாமியின் அம்சமாக குமாரில பட்டர் என்பவர் அவதரித்தார். இந்த அவதாரங்களில் இவர்தான் எல்லோருக்கும் முந்தி பூலோகத்துக்கு வந்தவர். என்றும் இளையவர், எல்லோருக்கும் மூத்தவராக வந்தார். இந்திரன் சுதன்வா என்ற ராஜாவாக பிறந்தான். குமாரிலர், சுரேஸ்வரர் ஆகிய 2 பேருக்கும் ஸ்ரீசங்கராவதாரத்தில் இருந்த பாட்டு பற்றி கொஞ்சம் சொல்லிவிட வேண்டும். குமாரிலரோடு சம்பந்தப்பட்டவன் சுதன்வா, சுரேஸ்வரரோடு சம்பந்தப்பட்டவள் சரசவாணி. அதனால் அவர்கள் பங்கை பற்றியும் இதிலே ஓரளவு தெரிந்துவிடும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.